வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட் இல்லை பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட்னு பேசும்போது நிறைய பேர் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்னா என்ன, கம்பெனினா என்ன, கம்பெனியோட ஸ்டாக்ஸ்னா என்னென்ன அப்படின்னு தான் நிறைய பேர்வே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் அந்த லெசன்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஸ்டாக் மார்க்கெட். சில பேர் ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டை மறந்துடுறாங்க. இந்த மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் நான் பேச போகிறேன். 2 எலிமெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னடா அந்த 2 எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஸ்டாக்கு, செகண்ட் ஒன்று வந்துட்டு ப்ரைஸு. ஏன் இந்த 2 எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா, எல்லாருமே இந்த 2 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இந்த 2 மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க. மிச்சம் இருக்கிற 3 எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த 3 எலிமெண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு எப்பயும் போல் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல போக வேண்டிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமேசான் வெப்சைட் தாங்க. ஏன் அப்படின்னா, அமேசான் தான் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் மார்க்கெட், ஆன்லைன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு மொபைலோ நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் லேப்டாப் ஆர் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணதுமே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும், நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வரும். இதில் பர்டிகுலராக நீங்கள் வாங்குறதுக்கோ இல்லை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிற ப்ராடக்ட்டோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதே மாதிரி தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அந்த ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஸ்டாக்காக அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இந்த ஸ்க்ரீன்லேயே இன்னும் சில எலிமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அந்த 3 எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தேர்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ். இந்த ரேட்டிங்ஸ் எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க, அதில் அந்த வாங்கினவங்களெல்லாம் எத்தனை பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ, எப்படி அந்த ப்ராடக்டோட டியூரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிவ்யூவை பார்ப்போம். இதை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டோட டெர்மினாலஜியில் சொல்லணும் அப்படின்னா இதை தான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ராடக்ட், செகண்ட் எலிமெண்ட் ப்ரைஸ், தேர்ட் எலிமெண்ட் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க அதாவது வால்யூம், ஃபோர்த் எலிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்த் எலிமெண்ட் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபோர்த் எலிமெண்ட் என்னன்னா டைம்ங்க. இந்த ப்ராடக்டை நம்ம இன்னைக்கு வாங்கினா நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி ஆயிரும். அதாவது இந்த ப்ரைம் கஸ்டமர்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு டெலிவரி ஆயிரும். இதுவே சில சமயங்களில் எப்படி அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குள்ளே இந்த ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் இருக்கும், இந்த மந்த்குள்ளே வாங்கினீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் இருக்கும். அதுவே இன்னும் அட்வான்ஸாக போயிட்டு இந்த பிக் பில்லியன் டே, ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் இது மாதிரி போட்டு இன்னைக்குள்ளே அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுவாங்க. இந்த அமேசான் மார்க்கெட்டோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, இந்த டைமை யூஸ் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 4 வேரியபிள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, செகண்ட் ஒன் ப்ரைஸ். அதாவது ப்ரைஸை ஏற்றி இறக்கி எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து 1 lakh ரூபி இருக்குது அப்படின்னா அந்த 1 lakh ரூபியில் தான் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது வைப்பாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னா அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு சம் அமௌண்ட் வந்துட்டு ஹையராக இருக்கும், நம்ம அதில் போயிட்டு புக் பண்ணி பார்ப்போம். இதே போல் தான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அந்த ஆக்சுவல் ப்ரைஸை அப்படியே வைப்பாங்க. அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து அந்த ப்ராடக்டை வந்துட்டு கம்மி பண்ணி ப்ரைஸ் மூலியமாக நம்மளை அட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க வைப்பாங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு வால்யூம், ஃபோர்த் ஒன் வந்துட்டு டைம். இதெல்லாம் மார்க்கெட் டாக்டிஸாக அவங்க யூஸ் பண்ணி தான் நம்மளை வந்துட்டு இந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறாங்க. ஃபிஃப்த்தாக ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க.
ஆமாங்க. இந்த 4 எலிமெண்ட்டையும் ஓரமாக வச்சிடலாம். அந்த 5th எலிமெண்ட்டில் உள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பிக் பில்லியன் டே இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கம்மியாக கிடைக்கும் போது அது பர்டிகுலர் பீரியட்க்கு மட்டும், அதாவது 4 days 1 week இது மாதிரி பர்டிகுலர் பீரியட்க்கு மட்டும் ஒரு 1 lakh rupee உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு 70,000 80,000க்கு விற்பாங்க. அந்த ப்ராடக்டை அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு அதையே வேறு பிளாட்ஃபார்மில் இந்த OLX, ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் இது மாதிரி உள்ள வேறு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அவங்க அந்த ப்ராடக்டை வந்துட்டு சீல்டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுவாங்க. அமேசானில் வாங்கினதை விட சின்ன மார்ஜின் வச்சு அவங்க வந்துட்டு செல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸ்லையும் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ், டைம், வால்யூம், தென் நம்ம இது மாதிரி உள்ள 5 வேரியபிள்ஸும் யூஸ் ஆகிட்டு இருக்கு எப்போவுமே ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வந்துட்டு தொடர்பாகுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த 5 எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.